தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த நாய் ஒண்ணு தவறி போய் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிருச்சான். அந்த அறைக்குள்ள நுழைஞ்ச நாய்க்கு அதிர்ச்சியா இருந்துச்சான். அந்த நாயை சுத்தி நூற்றுக்கணக்கான நாய்கள் இருந்துச்சான். அதை பார்த்த அந்த நாய் எரிச்சலோட குறைக்க ஆரம்பிச்சுதான். அந்த நூத்துக்கணக்கான நாய்களும் பதிலுக்கு குலைச்சுதான். அந்த தெரு நாய் கொஞ்சம் பயந்துருச்சான். இருந்தாலும் கோபம் தாங்காம ரொம்ப வேகமா குறைக்க ஆரம்பிச்சுதான். எல்லா நாய்களும் சேர்ந்து குறைச்சுதான். அந்த தெரு நாய் குறைக்கிறத நிறுத்தின உடனே எல்லா நாய்களும் நிறுத்திடுச்சான். அந்த தெரு நாய்க்கு கோபமும் பயமும் அதிகமாயிடுச்சான். உடனே வெறி பிடிச்சது மாதிரி தொடர்ந்து குறைக்க ஆரம்பிச்சுதான். பதிலுக்கு அந்த எல்லா நாய்களும் குறைச்சதுங்களாம். இந்த நாய் பயத்தோட உச்சத்துல வெறி பிடிச்சது மாதிரி தொண்டை கிழிய கிழிய குறைச்சி மயக்கம் போட்டு விழுந்துச்சான். இறுதியில அந்த தெருநாய் இறந்தும் போயிடுச்சான். அந்த இறந்து போன தெருநாய் கொஞ்சம் கவனிச்சிருந்தா அதுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம நுழைஞ்சது நூத்துக்கணக்கான கண்ணாடிகள் கொண்ட அறை அப்படின்னு. தன்னை சுத்தி இருந்தது தன்னுடைய பிம்பங்கள் தான் அப்படின்னு. குறைச்சது சுத்தி இருந்த நாய்ங்க இல்ல, தன்னுடைய குரலோட எதிரொலி தான் அப்படின்னு. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம கோபப்பட்டா பதிலுக்கு கோபம் கிடைக்கும், நம்ம அன்பு செலுத்தினா பதிலுக்கு அன்பு கிடைக்கும். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு நாள் ஒரு செல்வந்தர் குரு ஒருத்தரை பார்க்க போனாராம். குருவை பார்த்து, சுவாமி, என்னுடைய மனசு ரொம்ப குழப்பத்தில் இருக்கு. என்னுடைய பணியாட்கள் கூட எனக்கு உண்மையா இல்லை. என்னோட மனைவி பிள்ளைகள் உட்பட உலகமே சுயநல கூட்டமாக இருக்கு. யாருமே சரியில்லை அப்படின்னு சொன்னாராம். குரு சிரிச்சிட்டு கதை ஒன்றை சொல்ல ஆரம்பிச்சாராம். ஒரு ஊரில் 1000 கண்ணாடிகள் இருக்கிற அறை ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே போன ஒரு சிறுமி விளையாட ஆரம்பிச்சா. தன்னை சுற்றி 1000 குழந்தைகளோட மலர்ந்த முகத்தை பார்த்து அவள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனா. அவளோட கையை தட்டினதும் 1000 பிம்பங்களும் கை தட்டுச்சான். உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான இடம் இதுதான் அப்படின்னு நினச்சி அவள் அடிக்கடி அங்கே வந்து விளையாடினாலாம். அதே இடத்துக்கு ஒரு நாள் மனநிலை சரியில்லாத ஒரு மனுஷன் வந்தானா. தன்னை சுற்றி 1000 கோபமான மனிதர்களை பார்த்தானா. பயந்து போன அவன் அந்த மனிதர்களை அடிக்க கை ஓங்கினானா. 1000 பிம்பங்களும் அவனை அடிக்க கை ஓங்குச்சான். உலகத்திலேயே மோசமான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்புனானா. இந்த சமூகம்தான் அந்த 1000 கண்ணாடிகள் இருக்கிற அறை. நம்ம எதை வெளிப்படுத்துகிறோமோ அதையே சமூகமும் பிரதிபலிக்குது. உன்னுடைய மனசை குழந்தை போல வச்சுக்கோ, இந்த உலகம் உனக்கு சொர்க்கமாக மாறிடும் அப்படின்னு அந்த குரு சொன்னாரா.